ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு வராக துவாதசி, வராக அவதாரம் பகவான் எடுத்த நாள். இன்னைக்கு ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு அவதாரம். இவருக்கு யக்ஞவராக மூர்த்தி அப்படிங்கிற பேரும் இருக்கு. பகவானுடைய தோற்றம், அவருடைய அவதாரம், அவருடைய ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு திவ்யமான ஒரு ஞானம் மட்டும் இருந்தா போறாது. அவரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய கிருபை நமக்கு கண்டிப்பா வேணும். இல்ல பரம பாகவதர்களோட கருணை இருக்கணும். அதனாலதான் பகவத்கீதையில என்ன சொல்றோம்னா, ஜென்ம கர்ம சமே திவ்யம், பகவானுடைய ஜென்மமும் கர்மமும் திவ்யமானவை அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அத யாருக்கு புரியறதோ அவளுக்கு இனி அடுத்த பிறவியே இல்லை அப்படின்னு சொல்ற. அதனால்தான் பகவானுடைய அவதார தினங்கள் எல்லாம் கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அந்த அவருடைய அவதார லீலைய நம்ம சிரவணம் பண்ணணும். அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த வராகமூர்த்தியுடைய அவதாரம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பகவான் அவர் ஆதி மூலம். அவருக்கு ஒரு ஒரு மூலமே கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் சர்வ காரணம், எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர். அப்படிப்பட்டவர் அவர் அவதாரம் பண்ணும்போது அவருடைய கருணையால அவர் தேவகி, வசுதேவர் இவாளுக்கு குழந்தையா பிறக்கிறார். கௌசல்யா, தசரதருக்கு குழந்தையா பிறக்கிறார். அந்த வரிசையில பார்த்தோம்னா வராகர் எங்கேருந்து வர்றார் அப்படின்னா பிரம்மாவுடைய மூக்குல இருந்து வர்றார். அது எப்படி கதை போறது அப்படின்னா, பிரம்மாவுக்கு மனு சதரூபா அப்படின்னு சுயம்புவ மனு அவர் அவருடைய புள்ள சிருஷ்டிக்கிறார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்கிறார், அவர் கேட்கிறார் சுயம்புவ மனு, எனக்கு என்ன ஆணை அப்படின்னு அவ அப்பா கிட்ட கேட்டோன்னா பிரம்மா சொல்ற, நீ உன்னுடைய வேலை என்ன அப்படின்னா பிரஜாபதி, நீ பிரஜைகளை உற்பத்தி பண்ணி நீ தர்மங்களை நிலைநாட்டணும் அப்படின்னு ஒண்ணு. அப்ப சுயம்புவ மனு கேக்குற, அப்பன்னா நான் பூலோகத்துக்குன்னா போனோம், ஆனா அங்க பூலோகமே இல்லையே அப்படின்னு ஒண்ணு அவர் பாக்குறார். 14 லோகங்களுக்கும்ல நம்ம மேல உட்கார்ந்து இருக்கோம், நடுவுல ஒரு லோகம் காணுங்கிறார் இவர் அப்படின்னு பார்த்தா, ஆமா அதே மாதிரி அங்க பூலோகம் இல்லை. அது கர்ப்போதக கடல், கர்ப்போதக ஓஷன்னு இருக்கு. அதுல விழுந்துருத்து. அதுக்குள்ள அந்த எர்த்து பூமி விழுந்திருக்கு. அந்த கடலுக்கு அடியில போயிடுத்து பூமி. இவர் பாக்குறார், இது என்னடா இது அதிசயமா இருக்கு. நம்ம மெடிடேஷன்ல இருந்த போது, நம்ம தியானத்துல இருந்த போது இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கிறது நமக்கு தெரியாம போயிடுது அப்படின்னு. அதுவும் பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்க. அனந்த சேஷர் அவருடைய 1000 தலைகளுக்கு மேல பிரம்மாண்டத்தை தாங்கி நிக்கிறார். பாம்பு எப்போதும் ஆடின்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுக்கு மேல அவர் தாங்கி நிக்கிறார். அதெல்லாம் விழாம அப்படியே இருக்கு. 14 மாதிரி கட்டடம் மாதிரி இந்த 14 உலகங்கள் இருக்கு. அதல விதல சுதல ரசாத்தல மகாத்தல தலாத்தல பாதாளன்னு கீழே பாதாள உலகங்கள், அதுக்கு மேல பூமி, அதுக்கு மேல ஜனலோகம், தபலோகம், மகர்லோகம், அப்படி சத்தியலோகம், சொர்க்கலோகம் இதெல்லாம் இருக்கு. அதுக்கும் மேல விரஜா நதி ஓடுறது, அதுக்கும் மேல வைகுண்டங்கள் அப்படின்னா இதெல்லாம் நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அந்த 14 ஃப்ளோ இதுவும் ஆடாம இருக்கு. அதுக்கு நடுவுல ஒண்ணு மட்டும் அலேக்கா காணாம போய் ஒரு தண்ணி கடையில விழுந்து, பட் பாக்கி அத்தனையும் ஒன்னா நிக்கிறது. இன்னும் அதெல்லாம் ஒண்ணுமே கொலாப்ஸ் ஆகாமன்னா அப்ப பாத்துக்கோங்க அந்த காஸ்மிக் ஆர்டர், அதாவது அது எப்படி இருக்கு அப்படின்னு. அப்போ கர்ப்போதக அதுல அந்த தண்ணீர்ல அது இருக்க, கடல்ல இருக்கு அப்படின்ன உடனே அப்படி அவர் நினைச்சுட்டே இருக்கும்போது, இதுக்கு என்னடா பண்றது வழி, அந்த பூமியை அந்த தண்ணில இருந்து எப்படி எடுக்கிறது கடல் கடியில இருந்துன்னு நினைச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள அவருக்கு மூக்குல இருந்து ஒரு சின்னதா ஒரு கட்டவர்களுடைய மேல் பாகம் சைஸுக்கு ஒரு வராகமூர்த்தி வர. ஃபர்ஸ்ட் அவர் பிரம்மாவுடைய மூக்குல இருந்து வரும்போது யாருக்குமே அது என்ன வர்றதுன்னே தெரியல. திடீர்னு அப்படி சின்னதா வர, அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு யானையோடைய சைஸுக்கு பகவான் அவ்வளோ பெரியவரா ஆயிடுறார். அப்படி பார்த்த உடனே
அவளுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் வந்து மேல் உலகத்தை மரீச்சிகைகள்லாம் அவர் ரிஷிகள்லாம் வந்து அவளுக்கெல்லாம் ஒண்ணும் புரியல. அவெல்லாம் வந்து இது யாரு, இது வந்து பாக்குறதுக்கு வந்து ஏதோ ஒரு கோரமான மிருகம் மாதிரி இருக்கே அப்படின்னு. ஆக்சுவலா பன்றின்னு சொல்லக்கூடாது, இது வந்து போர் அப்படின்னு சொல்றான். அதாவது இது வந்து வராகம்னே ஒரு ஒரு காட்டு பன்றி டைப்ல ஒரு மிருகம் இருக்கு. அது மாதிரி அந்த ரூபம் எடுத்துட்டு வர பகவான். அது ஏன் அந்த ரூபம் எடுத்துட்டு வர்றன்னா, அந்த பன்றியாண்டு என்ன பண்ணும், அதோடைய அந்த மூக்க வந்து அது வந்து ஸ்மெல் பண்ணிட்டு எல்லா இடத்தையும் போய் பார்த்து அது வந்து அதுக்கு வேண்டிய இதை எடுக்கும். அது வந்து போறது என்னமோ ஒரு வேண்டாத இடத்துக்கு தான் அது போய் அது சாப்பிடறதுக்கு அது போறது. ஆனா அது வந்து தன்னுடைய ஸ்மெல் பவர் வந்து அதுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அது மாதிரி பகவான் வந்து அந்த ரூபத்தை எடுத்துட்டு அவர் வந்து அந்த கடல் கடியில எந்த இடத்துல பூமி எந்த புதருக்குள்ள மாட்டின்னு இருக்குன்னு. ஏன்னா மேல அப்படியே போன தண்ணீர்ல போட்டா அடியில எங்க போகும், அடியில போய் அங்க கீழே வந்து அந்த புதை மண் மாதிரி இருக்கும் இல்லையா, அடியில அதுக்குள்ளன்னா மாட்டின்னு இருக்கும், சேர்லன்னா மாட்டின்னு இருக்கும். சோ அந்த சேருல இருந்து எடுக்கிறது, பூமி எடுக்கிறதுக்காக உண்டாகிறதுக்காக வேண்டி அந்த சேருல புரள்ற அந்த வராக ரூபத்துல பகவான் வர. சோ அப்படிப்பட்ட ஒரு ரூபத்துல வந்தாலும் அவருடைய ரூபம் திவ்யமான ரூபம். ஏன் அப்படின்னா, பன்றிய வந்து ஜெனரலா ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க ஒரு மிருகமாதான் எல்லாருமே நம்ம பார்ப்போம். பகவானுடைய வராக ரூபம் வந்து யஜ்ய வராக மூர்த்தி அப்படின்னு, யஜ்யத்துக்கு எல்லாமே வந்து அதிபதியா அவரை பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, அவர் உடல்ல இருந்துதான் இந்த தர்பப்புல் வருது. அந்த அப்படி அப்படி பூமி எடுத்து அவர் உடம்பு இப்படி சிலுப்பிக்கிறார். சிலுப்பின்றோன்னா அந்த எல்லை அவருடைய அந்த ரோமங்கள்ல இருந்து வர்றதுதான் தர்பை புல். அதை வச்சு அதனாலதான் இன்னைக்கு யஜ்யங்களே நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி அவருடைய திருமேனியே வந்து உங்களுக்கு யஜ்யத்துடைய ஒரு வடிவமா வந்துடுறார். அதுதான் வந்து பகவான் சொல்றாரு, நான் எப்படி எதுல எந்த ரூபத்துல நான் வந்தாலும் அவருடைய பகவான்கிற தனித்தன்மை விடாம வந்து அதை வந்து போற்றத்தக்க மாத்துறதுதான் அவருடைய சிறப்பு. இதுதான் ஜென்ம கர்ம சமே திவ்யம். சோ இப்படி அவர் பார்த்துட்டே இருக்கிறதுக்குள்ள எல்லாரும் சுதி பாடுறா. அப்புறம் உடனே வந்து அவர் அங்க கர்ப்ப ஓஷன்ல அங்க போய் அங்கேருந்து அந்த பூமியை வந்து அடியில மாட்டின்னு இருக்கா. அதை எடுத்து அழகா அவருடைய அந்த தந்தம், பெருசா ஒரு கொம்பு இருக்கு, தந்தம்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய கொம்பு அந்த வராகருடைய மூக்குக்கு மேல, அதுல வழியா அப்படி குத்தி அப்படி பூலோகத்தை எடுத்து அந்த பூமி தேவிய அவருடைய அந்த மூக்குக்கு மேல அந்த அப்படி உட்காத்தி வச்சுக்கிறார். நம்ம பார்ப்போம் வராகமூர்த்தி கோவில்ல எங்க போனாலும் அப்படி இருப்பார் அவர். அந்த பகவான் வந்து பூமாதேவிய மேல வச்சுப்பாங்க. பூவராகமூர்த்தின்னு அவருக்கு ஒரு பெரிய பெயர். பூமாதேவிய அவர் வந்து ரட்சிச்சதுனால பூவராகமூர்த்தின்னு அவர் வந்து அதை எடுத்துட்டு அப்படி வர மேல அப்படியே ரொம்ப அழகா அந்த தண்ணியில இருந்து வெளியில வர. அதுக்குள்ள இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னா, ஹிரண்யாக்ஷன் வந்து அவன் வந்து வராங்க. எங்க யார தேடிண்டு, விஷ்ணுவை தேடிண்டு சண்டை போடணும் விஷ்ணுவோட அப்படின்னு. அவர் இங்க இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு பார்த்தோன்னா அப்படி வெளியில பூமி தேவியை அழிச்சுன்னு வர்றார் அவர். அவன் பார்த்தவன சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். ஆஹாஹா, உங்களை பத்தி விஷ்ணுனா இப்படியாக்கும் அப்படியாக்குன்னு எல்லாரும் சொல்றா, நீங்க மாயாவின்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க என்னெல்லாமோ எல்லாரோடையும் சண்டை போடுவீங்கன்னா கேள்விப்பட்டிருக்கேன், உங்களுக்கு அவ்வளவு பலம்லாம் இருக்குன்னு. ஆனா இப்ப இந்த வராக ரூபமா இந்த பன்றி மாதிரி நீங்க இருக்கேளே வந்திருக்கியே, இதுவா வந்து உன்னுடைய பெருமை அப்படின்னு சொல்லி சிரிக்கிற. அதுக்கப்புறம் சொல்றாரு, நாங்கெல்லாம் இந்த ரசாத்தல அதிபதிகள், நாங்க எங்களுக்கு சொந்தம் இந்த பூமி, இதை நீ எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னோடனே, இந்த பன்னி மாதிரி நீ இருக்க, என்ன காட்டு மிருகம் மாதிரி நீ இருக்க, உன்னை வந்து என்ன பண்றேன்னா பாரு, எனக்கு உன் கூட சண்டை போடுறதுக்கே எனக்கு பிடிக்கல, உன்னோட சண்டை வேணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன், ஆனா நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்ல பகவான் வந்து இருந்தாலும் நான் உன்னோட சண்டை போடணும்னு அவனுடைய கதைய சுத்த, பகவான் அவருடைய கதைய சுத்தி அப்படி அந்த துவந்த யுத்தம் தண்ணி கடியில ஆரம்பிக்கிறது பகவான் பாக்குற. பூமி தேவி பயப்படுறா. அதான் ஆல்ரெடி வந்து தண்ணியில இருந்த அந்த பூமியில புதைஞ்சு போன போதே ஒரு தான் வந்து தன்னுடைய சர்வீஸ பண்ண முடியலன்னு பூமி தேவிக்கு ஒரு வருத்தம், அதுல போய் மாட்டின்ட்டோமேன்னு. ஆனா அப்படி இருந்தப்போ இங்க அழிச்சுன்னு வந்த உடனே இந்த மாதிரி இங்க சண்டையை பார்த்தோன்னா நடுங்கினோன்னு பகவான் பாக்குறாரு. ஆஹாஹா, பூமாதேவி வந்து நடுங்கறா, அதனால அவளை முதல்ல சேஃப் பிளேஸ்ல வைக்கலான்னு
பகவான் மேல வந்து தண்ணிக்கு மேல அப்படியே அந்த அவருடைய வராக மூர்த்தியா பூமி தேவிய தாங்கிட்டு ஒரு கையில கதையோட இந்த அழகான ரூபத்தோட தண்ணியிலேருந்து மேல வந்தவுடனே எல்லா பிரம்மாதி தேவர்கள்லாம் புஷ்பங்களை வர்ஷிச்சு பகவானுக்கு ஸ்துதி பாடி பூவராக மூர்த்திக்கு ஜெயின்னு சொல்லிட்டு இது பண்ணணும். பகவான் அழகா தண்ணிக்கு மேல பூமாதேவியை வச்சு அவருடைய எனர்ஜி எல்லாம் அவருடைய சக்தி எல்லாம் பூமிக்கு கொடுக்கிறார். அந்த தண்ணியில மிதக்கிறதுக்கு உண்டான சக்தியை கொடுத்தோன்னா பூமாதேவிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி பூமாதேவி வச்சுட்டு அவர் அப்படி பாக்குறாரு. இந்த பக்கம் இந்த பின்னாடியே துரத்திட்டு வரான் இரண்யாட்சசன். பகவானுக்கும் இரண்யாட்சசனுக்கும் அவ்வளோ பெரிய சண்டை நடக்கிறது. அது நீங்க பாகவதத்துல படிச்சேன்னா இன்னைக்கு நம்ம சினிமால எல்லாம் ஸ்டண்ட் சீன் எல்லாம் பாக்குறோமே, ஒரு ஆயுதமா கொண்டு ஹீரோ வில்லன்னு சண்டை போடுறோம், அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அது அற்புதமான ஒரு விவரணம் இரண்யாட்சசனுக்கும் வராக மூர்த்திக்கும் நடக்கிற சண்டையை பாகவதத்துல அற்புதமா சுகதேவ கோஸ்வாமி வர்ணனை பண்ணியிருக்காரு. டைம் இருந்தா கண்டிப்பா அதை படிச்சு பாருங்க. அப்படி வர்ணனை பண்ற அதுக்கப்புறம் கடைசியில பகவான் என்ஜாய் பண்றான் அவனோட சண்டை. ஏன்னா அவன் சண்டை போடணும், சண்டை வேணும்னு கேட்டு யாசிச்சுதான் வந்திருக்கான் இரண்யாட்சசன். அதனால பகவானுக்கும் இந்த வீரிய ரசத்தை என்ஜாய் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அவர் நல்ல ஒரு யானையோட விளையாடுற மாதிரி விளையாடின்னு இருக்கார் நன்னா. அப்ப பாக்குற பிரம்மா, அடாடாடா பகவான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டு சண்டை இப்படி என்ஜாய் பண்ணிட்டே இருந்ததுன்னா இதுக்கு முடிவு இருக்காது. இந்த இரண்யாட்சசன் அவனை வதம் பண்றதுக்கு டைம் ஆயிடுத்து, சூரியன் அஸ்தமிச்சு போயிட போறதே, அபிஜித் முகூர்த்தம் தாண்ட போறதுன்னு உடனே அவர் பிரார்த்தனை பண்றாரு பகவான்கிட்ட. ஆஹாஹா நீங்க விளையாடுறேங்கிறது எங்களுக்கு தெரியறது, ஆனா உங்க விளையாட்டை நீங்க சீக்கிரம் முடிச்சுட்டு எல்லாருடைய சந்தோஷத்துக்காகவும் உலக நன்மைக்காகவும் சேமத்துக்காகவும் இந்த கொடுமையான ராட்சசனை இவனை இந்த அசுரனை நீங்க வதம் பண்ணி எங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ன பகவான் என்ன பண்றாரு, அவருடைய அந்த கையில இருந்த கதை கீழே விழுந்துடுறது. அவர் கதை விழுந்த உடனே இரண்யாட்சன் என்ன பண்றான், நிராயுத பணியா இருக்கிற இவர் நம்ம கதையால் அடிக்கப்படாதுன்னு அவன் வெயிட் பண்றானா. பகவானுக்கு அந்த நிமிஷத்துல அவனுடைய அந்த தார்மீக சிந்தனை அவனுக்குள்ளே இருக்குன்னு நினைச்சிட்டு அவருக்கு ஒரு சந்தோஷம் வருது. என்ன இருந்தாலும் இரண்யாட்சசன் இருந்தா கூட அவ யாரு, பகவானுடைய நித்திய சகாக்கள் தானே, நித்தியமான சூரிகள் தானே அவ எல்லாரும். அவ யாரு, ஜெய விஜயா தானே இப்படி வந்திருக்கா. சோ அதனால பகவான் அதை நினைச்சு ஆனந்தப்படுற. இன்னும் சீக்கிரத்திலேயே அவ நம்ம கிட்ட வந்துட போற வைகுண்டத்துலன்னு அவர் உடனே அவருடைய சுதர்சன சக்கரத்தை கூப்பிடுற. சுதர்சன சக்கரத்தை அவனை சுத்தி அங்க இரண்யாட்சசனை வதம் பண்ணி வராகமூர்த்தி இரண்யாட்சசனுக்கு அவருக்கு ஒரு மோட்சத்தை கொடுத்து திரும்ப தன்னுடைய திருவடியில சேர்த்துக்கிறார். அதே மாதிரி இந்த பக்கம் தேவர்களுக்கெல்லாம் பிரம்மாதி தேவர்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கற மாதிரி அவர் பூமிய ரட்சிச்சு கொடுக்கிறார். அப்படி பூமாதேவி வராகமூர்த்திய கல்யாணம் பண்ணிக்கிறார். இன்னைக்கும் ஸ்ரீமுஷ்ணம்னு சிதம்பரம் தாண்டி இருக்கு, அங்க போனேன்னா வராகமூர்த்திக்கு நித்திய கல்யாண பெருமாளை அவர் அங்க சேவை சாதிக்கிறார். அதே மாதிரி மகாபலிபுரத்திலயும் அங்கேயும் வராகமூர்த்திக்கு நித்திய கல்யாண பெருமாள் அங்கேயும் ஒரு திவ்ய தேசத்துல சிறப்பான திவ்ய தேசம் இது ரெண்டும். அந்த ஸ்ரீமுஷ்ணத்துல இன்னைக்கெல்லாம் நன்னா இருக்கும், நடந்துட்டு இருக்கும். அங்க நித்திய புஷ்கரணின்னு இருக்கு, அங்க ஒரு வட்டவிருட்சம் இருக்கு. வராக கவசமும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மந்திரம். பாகவதம்லயே இந்த இரண்யாட்சசனோட வராக பண்ணின இந்த யுத்தத்தை படிக்கிறவாளுக்கு என்னைக்குமே தோல்விங்கிற பயமே இல்லை, என்னைக்குமே பயமே அவளுக்கு இருக்காது அப்படின்னு சொல்ற. அப்படிப்பட்ட வராகமூர்த்திய நம்ம இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணி நம்ம மனசுலயும் எத்தனையோ அழுக்குக்கு நடுவுலதான் பகவானை நம்ம புதைச்சி வச்சிருக்கோம். அப்படி பூமியை ரட்சிச்சா மாதிரி நம்மளையும் இந்த சேருல மாட்டின்னு சம்சாரங்கிற சேருல மாட்டின்னு வளர்ந்துட்டு இருக்கிற நம்மளையும் கரை சேர்த்து பகவான் ரட்சிக்கணும் அப்படின்னு வராகமூர்த்தி கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே.